அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களுக்கு தற்காலிக ஆசிரியர்களை நியமித்தும் அதற்கான நிதியினை விடுவித்தும் தமிழக அரசிலிருந்து அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இது எவ்வளவு நாட்களுக்கு இந்த சம்பளம் ஒதுக்கியிருக்கிறாங்க, இதனால் பிடி அதே போல் எஸ்ஜிடிக்கான பணி நியமனம் தள்ளி போகுமா அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது நமக்கு மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பல்வேறு தகவல்கள் தெளிவாக புரியும். அதாவது தமிழகத்தில் ஏறத்தாழ 3 ஆண்டுகளுக்கு மேலாக ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்குது. அதனால் மாணவர்களின் நலனை கருதி நாங்கள் தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்கிறோம் அப்படின்ட்டு தமிழக அரசு தெரிவித்து இந்த பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் தொடக்க பள்ளிகளில் காலியாக உள்ள தொடக்க இடைநிலை ஆசிரியர்களையும் தற்காலிக ஊதியத்தின் அடிப்படையில் நியமித்து வருகிறது. பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ரூபாய் 15,000மோ இடைநிலை ஆசிரியர்களுக்கு ரூபாய் 12,000மோ சம்பளமாக வழங்கப்பட்டு வர்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆண்டு 2025 ஏப்ரலோட அது நிறுத்தி வைக்கப்பட்டது. சரி, அப்படின்னா நிச்சயமாக ஜூன் மாதத்தில் புதிய நியமனங்கள் இருக்கும், அதனால தான் இதை ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம். கண்டிப்பாக தற்காலிக ஆசிரியர்களை அரசு போடாது, நிச்சயமாக பிடிக்கும் எஸ்ஜிடிக்கும் பணி நியமனம் வழங்கிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த சமயத்தில் ஜூன் முதல் வாரத்திலேயே நமக்கு என்ன பண்ணாங்கன்னா பட்டதாரி ஆசிரியர்களை தற்காலிக முறையில் நியமித்தாங்க. தற்போது எஸ்ஜிடிக்கான அந்த ப்ரொவிஷனல் லிஸ்ட் வெளிவந்து அவர்களுக்கு எப்போது கலந்தாய்வு நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் அவர்களுக்கும் அந்த தற்காலிக பணியிடங்களை கூப்பிட்டுருக்குறாங்க. அதாவது தொடக்கப்பள்ளி இடைநிலை பள்ளிகள்லேயும் தற்காலிக பணியிடங்களை நிரப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தற்காலிக ஆசிரியர்களுக்கான ஊதியத்தையும் அவங்க ஒதுக்கியிருக்கிறாங்க. சரிங்களா? இது ஆசிரியர்களுடைய பல்வேறு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ நிறைய பேருக்கு என்ன டவுட் அப்படின்னா, இந்த தற்காலிக ஆசிரியர்கள் நியமனத்தால் நம்முடைய நியமனம் அப்படின்றது தள்ளி போகுமா அப்படின்ட்டு பிடிக்கும் சரி எஸ்ஜிடிக்கும் சரி ஒரு மனக்கலக்கம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த நிதி அப்படின்றது எதன் அடிப்படையில் ஒதுக்கியிருக்காங்க, எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இது எந்தெந்த பள்ளிகளுக்கு அப்படின்னா தொடக்கப்பள்ளி, இடைநிலைப்பள்ளி, மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சி, ஒன்றிய பள்ளி எல்லா பள்ளிகளுக்கும் தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் எந்த அடிப்படையில் நியமிக்கிறாங்கன்னா நேரடி நியமனம் மற்றும் பதவி உயர்வு மூலம் நிரப்புவதற்கு தகுதியான அந்த இடங்களை நேரடி ஆட்சேர்ப்பு மற்றும் பதவி உயர்வு மூலம் நிரப்பும் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, அவங்க இந்த தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா இப்போ டெம்பரரி டீச்சர்ஸ் இருக்கிறது நமக்கு இந்த பணியிடங்களை நிரப்புற வரைக்கும் தான் அப்படின்றத தெளிவுபடுத்திடுறாங்க. ஸோ இந்த பிடிஎஃப்பை நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு சின்னது பண்ணி காட்டுறேன். நீங்கள் அப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ அல்லது பாஸ் பண்ணியோ நீங்கள் 1 by 1 பேஜ் வைஸ் நீங்கள் படிச்சுக்கலாம். நான் இதை சம்மரைஸ் பண்ணி தான் சொல்கிறேன், ஏன்னா ஒவ்வொரு லைனாக படித்தா லேட் ஆகும். அதனால் ஸோ இந்த நிலையில் தற்போது இந்த டெம்பரரி டீச்சர்ஸ்க்காக இந்த ஆண்டு 2025-26 ஆண்டு கல்வி ஆண்டுக்காக ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளோன்னா கிட்டத்தட்ட 93,41,00,000. சரிங்களா? 93,41,00,000 ரூபாய் இந்த டெம்பரரி ஆசிரியர்களுக்காக ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சார் 93 கோடி ஒதுக்கிட்டாங்கன்னா அப்போ இந்த வருஷம் பணி நியமனங்கள் நடக்காதா அப்படின்னா அதை பற்றி நான் தெளிவாக உங்களுக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த 93 கோடியில் தற்போது எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னா 27 கோடி. சரிங்களா? 27 கோடியை தற்போது என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த டெம்பரரி டீச்சர்ஸ்க்கு கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? எது வரைக்கும் அப்படின்னா ஜூலை மாதம் வரை. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஏப்ரல் மாதம் அவர்களுக்கு ஊதியம் வழங்கப்படல, அந்த ஊதியமும் மே மாதத்தில் அவங்களுக்கு லீவு, அதனால் சேலரியே கிடையாது. ஜூன் ஜூலை இந்த 3 மாதத்துக்கும் சேர்த்து 27 கோடி விடுவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த 27 கோடியை என்ன பண்ண இந்த 3 மாதத்துக்கு தான் விடுவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு கடைசியாக காட்டவும் செய்கிறேன், நீங்கள் படித்தும் பார்த்துக்கலாம். எந்தெந்த மாவட்டங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்ன மாவட்டங்கள் என்னென்ன பகுதிக்கு எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்குறாங்க அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். அப்போ 93 கோடியில் தற்போது எவ்வளோ ஒதுக்கியிருக்கிறாங்கன்னு நம்ம பார்த்தோம், 27 கோடி தான் ஒதுக்கியிருக்கிறாங்க. அப்போ 27 கோடி தான் ஒதுக்கியிருக்காங்கன்னா மீதி எப்படிங்க சார் அப்படின்னா ஜூலை வரைக்கும் தான் ஒதுக்கியிருக்காங்கன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்படின்னா
அரசாங்கத்துக்கு என்ன திட்டம் இருக்கலாம் அப்படின்னா, ஜூலைக்கு பிறகு நம்ம நிச்சயமாக ஆசிரியர்களை நியமித்து விடுவோம் அப்படின்ற ஒரு உறுதிப்பாடோட அரசு இருக்கலாம். ஏன்னா தற்போது இந்த எஸ்ஜிடியும் சரி பிடியும் சரி பணி நியமனத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கலந்தாய்வுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அரசாங்கத்துக்கு தெரியும். ஆனாலும் தற்போது அரசு பணியில் இருக்கவங்க சரிங்களா, ஏற்கனவே பணியில் இருக்க ஆசிரியர்கள் தரப்பிலிருந்து நிச்சயமாக அரசாங்கத்துக்கு அழுத்தங்கள் ஏற்படும். என்னென்னா, நீங்கள் இந்த பணி நியமனம் புதிய பணி நியமனத்துக்கு முன்னாடி எங்களுக்கு பொது மாறுதல் கலந்தாய்வை நடத்தணும் அப்படின்ட்டு கேட்பாங்க. ஸோ இந்த காரணத்தினால அந்த கலந்தாய்வு முடிச்சுட்டு பணி நியமனம் வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அரசாங்கம் எப்பவுமே ஏற்கனவே பணியில் இருக்கவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவங்க ஏற்கனவே 10 வருஷம் 15 வருஷம்ட்டு ஒரே இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க சொந்த ஊருக்கு போகணும் முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த காலியாக இருக்க பணியிடங்களுக்கு எங்களை கலந்தாய்வு நடத்தினா நாங்கள் அந்த பணிக்கு போவோமே அப்படின்னு கேட்குறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கலந்தாய்வை முடிச்சுட்டு நமக்கு நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த ஜூலை வரைக்கும் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு வேளை இந்த 93 கோடி இருக்குது இல்லைங்களா, இதை ஜூலைக்கு அப்புறம் ஒதுக்கீடு பண்ணுவாங்களா சார் அப்படின்ற ஒரு கேள்வியும் வரும். சரிங்களா? இப்போதைக்கு ஜூலை வரைக்கும் தான் ஒதுக்கியிருக்கிறாங்க. சரி, ஜூலைக்கு அப்புறமும் அந்த 93 கோடியில் மீதி என்ன சார் பண்ணுவாங்க? அப்போ ஜூலைக்கு மேலே இவங்களை கண்டினியூ பண்ண வைக்க மாட்டாங்கன்னு என்ன சார் உத்தரவாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ அப்படின்னா, ஒருவேளை இந்த பொது மாறுதல் கலந்தாய்வு ப்ரொமோஷன் கவுன்சிலிங்காகவும் வெயிட் பண்ணுறாங்கன்னா, ப்ரொமோஷன் கேஸ் டெட் ப்ரொமோஷன் கேஸு உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த தீர்ப்பு ஜூலையில் வரும் பட்சத்தில் அந்த ப்ரொமோஷன் ப்ளஸ் பொது மாறுதல் கலந்தாய்வையும் நடத்திட்டு போட வேண்டி வந்தால் இன்னும் தாமதமாகலாம். அப்படி தாமதமாகிற பட்சத்தில் இன்னும் ஒரு நீட்டிப்பும் வழங்கப்படலாம். ஒருவேளை ஜூலை அப்படின்றது ஒரு செப்டம்பர் வரைக்கும் கூட அவங்களுக்கு நீட்டிப்பு வழங்கப்பட்டு இந்த நியமனங்களை கொஞ்சம் தள்ளி போடலாம். ஓகேங்களா? அதுக்காக தான் அந்த அமௌண்ட் இருக்குது. ஒருவேளை இந்த நியமனங்கள் முடிஞ்சிட்டாலும் கூட, ஜூலை வரைக்குமே முடிஞ்சிருச்சு, ஜூலையில் எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க ஆகஸ்ட்லனாலும், நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், தமிழகத்தில் அரசு பணியில் பல்வேறு காலி பணியிடங்கள் இருக்குது. பல ஆயிரக்கணக்கான காலி பணியிடங்கள் இடைநிலை பள்ளிகள்லையும் சரி, தொடக்க பள்ளிகள்லையும் சரி, அதே போல் பார்த்திங்கன்னா உயர்நிலை பள்ளிகள் அங்கேயும் சரி, எல்லா இடத்துலையுமே ஆயிரக்கணக்கான பணியிடங்கள் காலியாக இருக்குது. இந்த 6000 பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணாலும் கூட, அல்லது கூட ஒரு 1000 2000 போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாலும் கூட, இந்த டெம்பரரி டீச்சர்ஸ் அப்படின்றவங்களுடைய தேவை நிச்சயமாக அரசுக்கு இருக்கும் அப்படின்றத நம்ம மனதில் கொள்ளணும். சரிங்களா? டெம்பரரி டீச்சர்ஸ் நம்ம அப்பாயின்மெண்ட் ஆனாலும் கூட இருக்க தான் போகிறாங்க. ஆனால் அவருடைய எண்ணிக்கை அப்படின்றது குறையும். அப்படி இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அந்த 93 கோடியிலிருந்து இந்த பணம் அப்படின்றது விடுவிக்கப்படும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, டெம்பரரி டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட்டை பார்த்து ஆசிரியர்கள் பயப்பட வேண்டியது இல்லை. சரிங்களா? அரசாங்கம் நினச்சா இன்றைக்கும் கொடுக்கலாம், நாளைக்கும் கொடுக்கலாம், நாளை மறுநாளும் கொடுக்கலாம். ஸோ டெம்பரரி டீச்சர்ஸ் போட்டாங்க நமக்கு அப்படின்னா கட்டாயம் ஜூலைக்கு பிறகு தான் அப்பாயின்மெண்ட்டு அப்படின்ற மாதிரியும் எடுத்துக்க வேண்டியது இல்லை. சரிங்களா? ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் டெம்பரரி டீச்சர்ஸுடைய தேவை நம்ம பணிக்கு சென்ற பிறகும் அரசுக்கு இருக்க தான் போகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் டெம்பரரி டீச்சர்ஸ் நீங்கள் போனீங்கன்னா உங்கள் இடத்துல இருக்க டெம்பரரி டீச்சர் ஆட்டோமேட்டிக்காக ரிலீவ் ஆகிட்டு போகிறார். அவ்வளோதான் சார். நீங்கள் ஜூலை வரைக்கும் போட்டிங்க அப்படின்னா அது ஒன்றும் அவருக்கு பொருந்தாது. ஜூலை வரைக்கும் இருந்தாலும் யார் டெம்பரரி டீச்சராக கண்டினியூ ஆகிறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ பிடியும் சரி, நம்ம எஸ்ஜிடியும் சரி, இந்த டெம்பரரி நியமனங்களால் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்றது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. ஆனால் நம்முடைய பணி நியமனம் அப்படின்றது ஒரு ஜூலை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நான் சொன்ன காரணங்களால். எதனால்? இந்த டெம்பரரி டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் அப்படின்ற காரணத்தினாலேயே மட்டும் இல்லை, இந்த பொது மாறுதல் கலந்தாய்வையும் அதே போல் பதவி உயர்வு கலந்தாய்வையும் நடத்துவதற்கு அரசு ஊழியர்கள், அரசு பள்ளியில் ஒர்க் பண்ணுற ஆசிரியர்கள் நிச்சயமாக சங்கங்கள் மூலமாக நெருக்கடி கொடுப்பாங்க. அதை அரசாங்கம் செவிமடுத்து தான் ஆக வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அதனால் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிச்சயமாக எல்லாருமே எழுதி வச்சுக்கோங்க, நிச்சயமாக அடுத்த ஒரு 2 மாதம் அல்லது 3 மாதங்களுக்குள்ளாக என்ன நடந்தாலும் சரி, எஸ்சிடியும் சரி பிடியும் சரி, பணி நியமனம் அப்படின்றது நடந்தே தீரும் அப்படின்ற உத்தரவாதத்தை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ அவர்கள் 6000 ஆசிரியர்களுக்கு தேர்வு நடத்தி மற்ற ஒரு அரசு அவங்களுக்கு பணி நியமனம் கொடுக்கறத எந்த ஒரு அரசும் விரும்பாது. அதை எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. ஸோ நிச்சயமாக பணி நியமனம் வழங்க வேண்டும் என்ற முனைப்போடு தான் அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதனால் யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஸோ நான் இப்போ இதை சின்னதாக பண்ணி அந்த பேஜஸை உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தும் படிச்சுக்கலாம், அல்லது பாஸ் பண்ணியும் நீங்கள் படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இங்கே பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா
அந்த குவாலிட்டி யூடியூப்பில் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த பேஜை வந்து படித்து பார்த்துக்கலாம். அல்லது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு விருப்பப்படும் போது நீங்கள் படிக்கவும் செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நான் ஒவ்வொரு பேஜாக கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்க அல்லது படிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படிச்சிங்க, அது இன்னும் நல்லது. குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் பேஜ் பார்த்துக்கோங்க. தேர்டு பேஜ், ஃபோர்த்து பேஜையும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதையெல்லாம் படித்து பார்த்து நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அதனால் யாரையும், நம்ம எல்லாருமே ஆசிரியர்கள் தான், யாரையும் போயிட்டு சார் பயமாக இருக்குது அப்படின்லாம் கேட்க வேண்டியதில்லை. நிச்சயமாக அரசாங்கம் பணி நியமனத்தை வழங்கும், கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த வருஷம் டெம்பரரி டீச்சர்ஸ் அப்படின்றவங்களையே வச்சு கண்டிப்பாக அரசு ஓட்டவும் மாட்டாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து நம்முடைய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.